முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் பழைய மாவை அரைச்சி புதிய பாட்டில் அடைக்கிறதுன்னு அண்ணாமலை விமர்சிச்சிருக்காங்க. திட்டத்துக்கு சிக்கர் விட்டு வேலை தான் நடக்குது அப்படின்னு. தம்பி, அவங்க மானம் கெட்டு போய் இருக்காங்க. என்ன போயிருக்காங்க? மானம் ரோசம் எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க ஊரில் சாதாரண ஆட்கள். நீங்கள் வரியை குறைச்சிட்டாங்களாம். யார் போட்ட வரியப்பா? நாங்களா போட்டோம்? அப்போ நீங்களே வரியை போட்டு நீங்களே 8-10 வருஷம் மக்களுக்கு குடலை உருவிட்டு இப்போ வரியை குறைச்சிட்டோம்னு சொல்லுது. இது எதுக்குன்னா அமெரிக்கா 50% டாரிஃப் போட்டா தொடர்ந்து அவர்கள் நமக்கு எதிராக பேசி வருகிறார்கள். இப்போது கூட ட்ரம்பினுடைய அரசியல் ஆலோசகர் சொல்லியிருக்கிறார், இந்தியா ஜனநாயக நாடு என்று மோடி பேசி வருகிறார். ஆனால் அது ஒரு சர்வாதிகாரத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. மூன்று நபர்களுடைய லாபத்திற்காக குறைந்த அளவில் குரூட் ஆயிலை வாங்கி கோடானு லட்சம் கோடிகள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த பணம் இந்திய மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படலைன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய வேதனையான சம்பவம்! அதாவது 3 பெட்ரோல் நிறுவனங்கள் பல லட்சம் கோடி கொள்ளையடிப்பதற்கு தான் இந்த குரூட் ஆயில் ரஷ்யாவில் குறைத்து வாங்கியிருக்கிறார்கள். இது இந்திய மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படவில்லை என்பது உண்மை. அது இன்றைக்கு உலக அளவில் பேசப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றையும் திசை திருப்புவதற்கு அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் தான் அரைச்ச மாவு அரைச்சிருக்கிறாரா? அவருக்கு சொந்த ஊர் கொங்கு மண்டலம் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கு. முட்டை அனுப்ப முடியல, சிறு வணிகர்கள் பெரிய பிரச்சனை இருக்காங்க. எல்லாமே ஆடை அங்கே திருப்பூர்ல அன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கு. அதெல்லாம் முதல்ல காது கொடுத்து கேட்க சொல்லுங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியும் மூழ்கியும் கப்பல் செல்வ பெருந்தகை திமுக தலைவருடைய கமாண்டரை செயல்படுறாரு அப்படிங்கிற விமர்சித்து அண்ணாமலை. நீங்க பீகாரில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை பார்த்து இவங்க அச்சத்தில் எதையோ வளர்றாங்க. அதில் நீங்க பெருசா எடுக்காங்க தம்பி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.